சென்னையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி இன்று சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி தெருவை சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே சுயேட்சையாக போட்டியிட்டு சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலராக பதவி வகித்தவர். தலித் மக்கள் மேம்பாட்டுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கறிஞர் ஆவார். பெரம்பூரில் உள்ள தன் வீட்டில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் ஐனாவரத்தில் குடும்பத்தினருடன் தற்காலிகமாக குடியிருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் நாள்தோறும் பெரம்பூர் வந்து கட்டுமான பணிகளை பார்வையிட்டு செல்வது வழக்கம். அவ்வாறு நேற்று மாலை 6 மணி அளவில் தன் வீட்டின் அருகே நின்றிருந்த போது உணவு டெலிவரி செய்யும் தனியார் நிறுவன சீருடை அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் அவரிடம் பேச்சு கொடுத்தனர். அப்போது மேலும் சிலர் பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அந்த குறுகிய சந்துக்குள் திபுதிபுவென ஓடி வந்து அவரை சரமாரியாக வெட்டினர். அவரது அலறல் சத்தம் கேட்டு மற்றவர்கள் வந்தபோது அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அவர் வீட்டுக்கு வரும்போது என் கூட பேசிட்டு இருந்தாரு. என் தம்பி, ஐயோ அண்ணா இல்லையண்ணா, தம்பி தம்பி நான் சொன்னேன், அண்ணா இது நடக்கிற வேலை அப்படி சொல்ல பின்னாடி ஒருத்தக்கா தாடி வச்சு வந்தா, ஆமா சந்தேகமா இருக்கு இப்படி இழுத்து இப்படி பிடிச்சேன். குறி வைக்கும் போது இந்த விரல் வெட்டி இந்த இடத்துல ஒரு வெட்டிருச்சு. வெட்டும் போது அண்ணன் பாலாஜி அண்ணா வீரண்ணா வாங்கும் போது 10 பேர் வந்தானுங்க. அண்ணா வேட்டு கீழே கிடச்சது பாருங்க. இந்த கொலைவெறி தாக்குதலில் படுகாயமடைந்த ஆம்ஸ்ட்ராங் 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அங்கு உயிர் பிரிந்தது. தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்து 100க்கும் மேற்பட்டோர் சட்டம் பயில தூணாக இருந்தவர். தமிழ்நாட்டின் வலுவான தாழ்த்தப்பட்ட அரசியல் தலைவராக வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங் யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை பெரம்பூரை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணன் என்பவரின் மகனான ஆம்ஸ்ட்ராங் பள்ளிக்கால முதலே அரசியலில் ஆர்வமுடையவராக இருந்துள்ளார். அவர் வசித்து வந்த பகுதி முழுவதும் திராவிடர் கழகத்தில் இருந்ததால் ஆம்ஸ்ட்ராங் சிறுவயதிலிருந்தே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். அதனால் இயல்பாகவே அரசியல் ஆர்வமும் இருந்தது. விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் லட்சியத்துடன் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார். 2000ஆம் ஆண்டு முதல் ஆம்ஸ்ட்ராங் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். முதலில் பூவை மூர்த்தியின் தலைமையை ஏற்று புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்தார். பின்னர் பூவை மூர்த்தி மறைவுக்கு பிறகு அக்கட்சியிலிருந்து விலகி தனித்து செயல்பட்டு வந்தார். அம்பேத்கர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் 2006ஆம் ஆண்டு டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதே ஆண்டு சென்னை மாநகராட்சியின் 99வது வார்டில் போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக தேர்வானார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெற்றது செல்லாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 6 மாதங்களுக்கு பிறகு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்போதுதான் ஆம்ஸ்ட்ராங் பிரபலமடைந்தார். 2007ஆம் ஆண்டில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து மாயாவதியை சென்னை அழைத்து வந்து அமைந்த கரையில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தியதன் மூலம் அவர் மேலும் புகழ் பெற்றார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டார்.
அந்த தேர்தலில் 4004 வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் பெற்றார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக தொடர்ந்து 17 ஆண்டுகள் இருந்து வந்தார். தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கென்று குறிப்பிட்ட செல்வாக்கை உருவாக்கியவர் ஆம்ஸ்ட்ராங். பல வழக்குகளை எதிர்கொண்ட ஆம்ஸ்ட்ராங் தன் மீது நிலுவையில் இருந்த பெரும்பாலான வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நீட் எதிர்ப்பு, தூய்மை பணியாளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை ஆம்ஸ்ட்ராங் முன்னெடுத்தார். ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டம் படிக்க உதவினார். ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்டோருக்கு சட்டக் கல்லூரிகளில் சட்டம் படிக்க உதவி வந்தார். பட்டியலின மக்களின் சமூக விடுதலை, கல்வியின் அவசியம், அவர்களுக்கு அரசியலமைப்பு அளித்துள்ள உரிமை ஆகியவற்றை மேடைகளில் முழங்கியவர் ஆம்ஸ்ட்ராங். தமிழ்நாட்டில் தலித் அரசியலை தீவிரமாக பேசிய ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கரிய வழியில் பௌத்த மதத்தை தழுவி பௌத்த நிகழ்வுகளை முன்னெடுத்தார். தலித் அரசியல் இயக்கங்கள் நடத்திய பௌத்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பேசினார். சென்னை பெரம்பூரில் தான் வசித்து வந்த வீட்டிற்கு அருகில் பௌத்த விகாரம் ஒன்றை கட்டியவர். தமிழ்நாட்டின் வலுவான தாழ்த்தப்பட்ட அரசியல் தலைவராக வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற கொடும் குற்றச்சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும், சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை நாளை சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மாயாவதி, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் கடின உழைப்பாளியும் அர்ப்பணிப்புள்ள தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சமூகம் முழுவதும் சோகத்தையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற சம்பவங்கள் மேலும் தடுக்கப்படுவதற்கு அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மிகவும் சோகமான இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நாளை காலை சென்னை வந்து ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அஞ்சலி செலுத்தவும், பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் மாயாவதி தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் பெரம்பூரில் உள்ள தெருக்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் வீடு, அலுவலகம் உள்ள டேங்க் லிங்க் ரோடு மற்றும் டேங்க் ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன.